நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எத்தனைக்கும் மகர ராசி நண்பர்களே பல பயிற்சிகள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தை மாதம் வரக்கூடிய 15/1/2024 நிகழக்கூடிய தை மாதம். இந்த தை மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? காலை 3 மணிக்கு பிறக்கிறது, சதுர்த்தியில் பிறக்கிறது. சதய நட்சத்திரம் ராகு திசையில் இந்த தை மாதம் பிறக்கிறது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள். அதாவது இந்த மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார். தை மாதம் இல்லையா? தை மாசி பங்குனி. அதனால் மகர ராசியில் சூரியன், கும்பத்தில் சந்திரன் சனி, 3இல் ராகு, 4இல் குரு. 4ஆம் வீட்டில் குரு, 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12இல் புதன் செவ்வாய், 11இல் சுக்கிரன், 9இல் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் சார். பிளானட்டரி பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. அவ்வளோதான். அது சிலது நடக்கும், சிலது நடக்காது. அதற்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது, டிரைவிங் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை, அவசரத்துக்கு உபயோகப்படுமே, அந்த மாதிரி இல்லையா? சரி, இப்போது அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். ஏன்னா நமக்கு 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் 11 செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார். அதனால் தைரியமாக வீடு மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது சார். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது ரெண்ட்டுக்கு போகிற மாதம் தான் இருக்கலாம், அல்லது வீடு வாங்குறதா இருக்கலாம், வீடு மனை வாகனம் அது வாங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நிச்சயமாக சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. 2 விஷயம். ஒன்று, லாபஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் தனக்கு 2 11 நமக்கு இருக்கார். 2க்கும் 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் இருக்கார். குருவனுடைய பார்வை 12ஆம் வீட்டுக்கு இருக்குது. செலவினம் அதிகமாக இருக்கணும், வரவும் அதிகமாக இருக்கணும். அது எப்படி சார்? வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அது ஏன்னா இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னா அது செலவு, வீடு நமக்கு ஒரு வரவு இல்லையா? அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே இப்போது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால் அது ஒன்லி செலவு. ஆனால் வீடு வாங்குறதோ, ஒரு வாகனம் வாங்குறதோ, அல்லது சிங்கிள் பெட்ரூமில் ஃப்ளாட்லேருந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு போகிறதோ, இதெல்லாம் கொஞ்சம் செலவானாலும் வரவும் கூட. ஒன்று நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மகிழ்ச்சி என்ற வரவு இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. எந்த முயற்சியாக இருந்தாலும் சரிதான். ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு நம்முடைய பாஸ்கெட்டை போய் பேசணும் அப்படின்னாலோ, ப்ரமோஷனுக்கு பேசணும் அப்படின்னாலோ, ப்ரமோஷன் 2 மாதம் கழிச்சு வரலாம். ஆனால் அதற்கு நாம் போடக்கூடிய விதை இந்த மாதம் நமக்கு நிறைய இருக்கிறது, நல்லதை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 8 மாதம் கழிச்சு, 9 மாதம் கழிச்சு, 10 மாதம் கழிச்சு நமக்கு சந்தான பிராப்தி வரலாம். அதற்கான விதை இந்த மாதம் போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், ஏன்னா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு இருக்கார். 7ஆம் வீட்டு சந்திரன் நமக்கு 2ஆம் வீட்டில் சனியோட கூட இருக்கார். நம்முடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். சூரியன் நம் கூடவே இருந்து மகரத்தில் இருந்து நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். நல்லா பிரைட்டாக இருக்குது. கணவன் மனைவி உள்ள உறவு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமே இல்லை, நம்முடைய 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அதனாலையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் நமக்கு நல்லது ஒரு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா எந்த அளவுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது இருக்குது. இன்னும் நமக்கு ப்ரமோஷனுக்கோ அல்லது பாஸ்கெட்டாக நமக்கு நெருக்கம் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள்கிட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும். நாம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சில பேருக்கு யூஸ் பண்ணிக்க தெரியாது. தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டையன் வரா மண்டூகம் அப்படின்னு காணத்திடையிலிருந்து வந்தே கவலை மதுவனும் எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து அந்த மதுவை சாப்பிட்டு போயிடும். நம்ம கூடவே இருப்போம். ஐயோ, இப்படிப்பட்டவர் அவருக்கு தெரியாத போச்சப்பா அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கண்ணை விரித்து பார்க்கணும், எதையும் தெரிஞ்சுக்கணும், காதை ஷார்ப்பாக வச்சுக்கணும், கேட்கறதுக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம்மகிட்ட இருக்கணும். அதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த தை மாதம் மகர ராசிக்காரலாய நமக்கு நிச்சயமாக நல்லா இருக்குது. அதுவும் திருவோண நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம். பெருமாண்டை நட்சத்திரம், புதன் நமக்கு 12 இருந்தாலுமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கார். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 6க்கு உடைய புதன் 12 இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துக்கு நல்லது.
9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய விட்டுருங்க, ஆனால் 6ஆம் வீட்டில் இருக்கணும் 12ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. அதனால் நமக்கு நல்ல செலவுகள், நான் முதலே சொன்னபடி நல்ல செலவுகள் நிறைய வந்து சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து வரவும் வரலாம். அதாவது வரவுன்னா நம்ம பைசா தான், பணம் தான் வரவு கிடையாது. ஒரு நட்பு என்பது வரலாம். திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு, லாங் ஃப்ரெண்டு வரலாம். புதுசாக ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகலாம். நமக்கு அவர் நம்மை வழி நடத்தலாம், நமக்கு வழிகாட்டலாம். ஒரு கல்யாணத்துக்கு போவோம், ரொம்ப நாள் உட்காந்துருப்போம், திடீர்னு அங்கே புதுசாக ஒருத்தர் வருவார். அவர் மூலியமாக நமக்கு பின்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வந்து உபயோகமாக இருக்கலாம். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னா 12, 11, 10 சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் தனக்கு 2 இருக்கார். முதல்லையே பார்த்தபடி எல்லா பிஸ்னஸுமே நல்லா இருக்குது சார். தை மாதம் சாதாரணமாகவே இந்தியாவில் தை மாதம் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதுவும் இந்த மாதம் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். நமக்கு தனக்கு 2ல் இருக்கார். நமக்கு 11 மட்டும் இல்லை, தனக்கு 2ல் இருக்கார். அந்த சுக்கிரனுடைய விட 10ஆம் வீட குரு பார்க்குறார். இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். அதனால் என்ன அப்படின்னா நிறைய எக்ஸ்பேன்ஷனுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. யாராவது ஒரு இடத்துல விரிவாக்கம் பண்ணணும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எஸ்பெஷலி இந்த 11ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கு இந்த மாதம் நன்னா இருக்குது, தொழில் நன்னா இருக்குது. அதே மாதிரி மெடிக்கலில், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி ஷேர்ஸில் போடுறவங்க கொஞ்சம், ஏன்னா அந்த 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலுமே, இந்த ராகுனுடைய பார்வை இருக்கும் 9ஆம் வீட்டுக்கு, அந்த இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் ஷேர்ஸில் போடலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமை இருக்கணும். நமக்கு ஷேர்ஸில் போட்டு அவசரப்படக்கூடாது. மெடிக்கல் ஷேர்ஸில் போட்டாலுமே சரி, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் புறவங்கர அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த மாதிரி ஷேர்ஸில் போட்டாலுமே ஒரு 2-3 மாதங்கள் வெயிட் பண்ணோம்னா நல்ல பூம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு எஸ்பெஷலி சின்னத்திரை, நிழலும் இசையும் சம்பந்தப்பட்ட, ஒளியும் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அவர்களால் நமக்கு நன்மையும் நம்மால் அவர்களுக்கு மேன்மையும் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஆனால் 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். எதையுமே ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டாங்க யாருமே. 2 தடவை 3 தடவை சொல்லணும். நம்ம பையனே கேட்க மாட்டான், நம்முடைய அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. 2 இடத்துக்கு 3 தடவை சொல்லணும், அதை பார்த்து சொல்லணும். சில சந்தர்ப்பத்தில் கூட சந்திரன் இருந்தால சில சமயத்தில் எரிஞ்சு விடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு வேலை தேடி போகிறோம், அல்லது ஒரு டைரக்டர்கிட்ட போகிறோம், எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு வேலைக்காக ஒரு இதுக்காக போகிறோம் அப்படின்னுச்சு, அவர்கள் சொல்லக்கூடிய மொழிகளை கேட்டுக்கொண்டு தான் ஆக வேண்டும். தொடச்சி விடுறதுல ஒன்றுமே தப்பு கிடையாது. நமக்கு வேலையாகணும், காரியம் ஆகணும், வீரியம் பெருசா காரியம் பெருசா அப்படின்ற போது காரியம் ஆகணுங்கிற போது கொஞ்சம் அதையெல்லாம் மனதில் வாங்கி கொள்ளாலும் மேலே ஏற்றிக்காமல் போகிறது அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களாக நமக்கு மிக மிக நன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. கலைத்துறை அப்படி தான் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ் பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சார். பேசிக்காகவே அலைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சல் அதிகமாக இருக்குன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படின்னு யாராவது ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான எத்தனங்கள் பண்ணினா நிச்சயமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான இப்பயே இந்த மாதமே நிறைய பேருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு, உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் அல்லது அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு நிச்சயமாக அது நடக்கும். 2-3 மாதங்களாக தள்ளி வந்தது இந்த மாதமே நம்ம செஞ்சிடணும், நம்ம அப்ளிகேஷனை போட்டுடணும் அப்படிங்கிறத இந்த மாதம் நிறைவேறிவிடும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி அதற்கான வசதிகள் நமக்கு வரும். ஆனால் எத்தனை முயற்சிகள் இந்த மாதம் முடிவடைந்து விடும். அதற்கான நல்ல ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எடுக்கக்கூடிய எத்தனங்கள் ஃபாரின் போகிறதுக்கு, அல்லது டூரிஸ்ட் இன்னொரு 3 மாதம் கழித்து நம்ம வெளியூர் போகணும் அப்படின்னு எடுத்துக்கிறது, அல்லது நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷன் வரணும், அல்லது ப்ரமோஷன் வரலைன்னா என்ன ஃபாரின் அனுப்புங்க. இப்போது ஐடி கம்பெனிலாம் அப்படி ஒரு டீல் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீலுக்கு இதெல்லாம் முடியக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருதா இல்லையான்னு அடுத்த 2-3 மாதங்களை நம்ம அடுத்த காணொலிகளை வரைச்சி அதை பார்ப்போம். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க.
சரியா? அடுத்தது உபாதைகள், உடல் உபாதைகள் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி ஷோல்டர் பெயின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செஸ்ட் பெயின் பார்த்துக்கோங்க. சளி அதிகமாக இருக்கும். தை மாதம்னாலே சளி அதிகமாக இருக்கும். அதிலேயே பார்த்தோம். மூட்டு வலி நரம்பு சம்மந்தப்பட்டது. இது கொஞ்சம் எல்லாருக்குமே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன்னா தை மாதம் இருக்கக்கூடியது நார்மல். நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு ஷோல்டர் பெயினை விட கழுத்து பெயின், படுத்தா கழுத்தில் பின் கழுத்து வலிக்கிறது சார். அது ஏன்னே தெரியல. தலகாணி சரியில்லையா? நானும் மாற்றி மாற்றி பார்க்குறேன், சரியில்லை. திடீர்னு கையை வச்சுன்னு படுத்தா கை மரத்து போயிடுறது, கால் மரத்து போயிடுது, 5 நிமிஷம் மேலே உட்காரவே முடியல அப்படின்ற ஒரு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கக்கூடியதாக, அதற்கான சின்ன செலவுகள் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதை தவிர மகர ராசிக்காரர்களை நமக்கு தை மாதம் மிக மிக மேன்மையையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.